சியான் விக்ரமுடைய ஆக்டிங்கில் அவருடைய 62வது மூவி தான் இப்போ வெயிட்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இந்த மூவிலேருந்து ஒரு சில அப்டேட் எல்லாத்தையுமே இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தங்கலான் மூவிக்கு அப்புறம் சியானுடைய 62வது மூவி தான் தேட்டருக்கு வரும். சியான் விக்ரமுடைய சாமி தூள் போல் ஒரு சில ஃபேமிலி ஆக்ஷன் மூவியில் இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆக்டிங் பண்ண மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கதைக்களம் தான். அதை தொடர்ந்து இப்போ நியூவான ஒரு சில ஃபோர்ஸஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் சுராஜ் அவர்கள் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஏற்கனவே எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து இந்த மூவியில் ஒவ்வொரு ஆக்ட்ரஸாக ஆக்டிங் பண்ண அவனுடைய அப்டேட்டையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. 62க்கும் ஒரு பெரிய வெயிட்டிங் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியில் விக்ரம் அவர்களை பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். தங்கலான் மூவிக்கு அப்புறம் இந்த சியானுடைய 62 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு. பார்க்கலாம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை விக்ரமுடைய ஆக்டிங்கில் கொடுக்குது அப்படின்னு. தளபதியும் அட்லியும் ரிட்டன் எப்போ கூட்டணி அமைப்பாங்கன்னு எல்லாருமே ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. இவங்க 2 பேருமே கூட்டணி அமைச்சா சன் பிக்சருடைய ப்ரொடக்ஷனில் தான் ஒரு மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்போம். தளபதியுடைய 69 டிவிவி என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் தளபதியுடைய 70க்கு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஒருவேளை டிவிவி என்டர்டைன்மெண்ட் தளபதியுடைய 69 தயாரிக்கலனா கண்டிப்பாக அட்லியோடைய டைரக்ஷன்லேருந்து சன் பிக்சர் ப்ரொடக்ஷன்லேருந்து தான் ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய பேர் அட்லியோட டைரக்ஷனில் தான் நெக்ஸ்ட்டு தளபதி அவர்களுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோசியல் இம்பார்ட்டனாக வச்சு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் கண்டென்ட்டோட ரிட்டன் தளபதி அவர்கள் வருவாருன்னு எல்லாருமே ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. ஒருவேளை தளபதி 69 அட்லி கூட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த மூவி ஏற்படுத்திடும். எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி தளபதி அவர்கள் பொலிட்டிக்கலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாசான மூவியையும் தேட்டரில் பார்த்துடலாம். ராஜேந்திர சக்கரவர்த்தியோட டைரக்ஷனில் யாவரும் வல்லவரே மூவிலேருந்து நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவியோட ரிலீஸ் டேட் மார்ச் 15க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சமுத்திரக்கனி யோகி பாபா அவர்கள் தான் இந்த மூவியில் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்களே. ஒரு நல்ல கிராமத்து என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். யூபைஏ சர்டிஃபிகேட்டோட மார்ச் 15க்கு இந்த மூவி தேட்டருக்கு வருது. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. ஷாருக்கானுடைய ஆக்டிங்கில் ஸ்பை யூனிவர்சிட்டிலேருந்து பதான் மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. இதனுடைய 2வது பாகம் 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்டேட்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஜனவரி 23 கூட இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகலான்ற மாதிரி அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்குன்னு ஒரு பேன் வயசில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸும், செகண்ட் ஹாஃபும் அதே அளவுக்கு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பதனுடைய 2வது பக்கத்து கூட டைகர் 3, வார் 2ன்னு நிறைய மூவிஸ் கனெக்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஷாருக்கானுடைய ஆக்டிங்கில் முதல் பாகம் கொடுத்த மாதிரி இந்த 2வது பக்கமும் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்துச்சுன்னா 5 யூனிவர்சிட்டிக்கே அடுத்த கட்டமான ஒரு பெரிய வரவேற்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஷாருக்கானுடைய 2வது பக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு 2026 தேட்டரில் ரிலீஸ் ஆனால் தான் தெரியுமே.